காட்டன் டிவியே நான் மதிக்க மாட்டேன், மற்ற டிவியை மதிப்பேனா? இல்லை 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 அப்படி இருக்கட்டியே, அதை தான் மதியே போய்கிட்டே இருக்கேன். பேச்செல்லாம் இருக்குதுப்பா, இது ஏதோ சொல்ல வரலாம். அப்போ அதையும் என் படுத்த மாத்திரம் அதையும் இறக்கணும். எதுக்கு அந்த அம்மா இதுக்கு கிழிச்சிருவாங்க. பஸ் ஸ்டாண்டில் எனக்கு இல்லையா ஏன்றாலும் அந்த அம்மா பார்த்தா இருப்போம். பத்திரிகை நம்ம ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, பத்திரிகை பூரா அவங்களுக்கு சாதாரணமாக எழுதுறதுனால பத்திரிகை. அதனால் நேற்று என்னையா நீங்கள்லாம் பத்திரிக்கை, மக்களுக்கும் எந்த பத்திரிக்கையும் இல்லையா? ஒரு பத்திரிக்கையில் ஜெயலலிதாவுக்கு சால்ரா அடிக்கிறதுக்கா நீங்களாம் இருக்கீங்க? ஆளுக்கு சால்ரா, மக்களுக்குன்னு எந்த பத்திரிக்கை இருக்குது அப்படி இருக்க? அதுதான் நான் நினச்சிட்டு பண்ணி தப்பா நான் மனசில் பண்ண பேசுவேன். இது தவறுனா தவறு தான். நீங்கள் தப்பு நினைச்சா அதுக்கு நான் மன்னிப்புள்ள கேளுன்னா, நீங்கள் செய்கிற தப்புல நான் வெளியே கொண்டா நீங்களாம் மன்னிப்பு கேட்பீங்களா? பத்திரிக்கையாளர்களும் தப்பு செய்யறதெல்லாம் எடுத்து படம் எடுத்து காட்டட்டுமா? ஏன் இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பல பிரச்சனைகள் உருவாகும். வேண்டாங்கிறேன் நான் சொல்கிறேன். எனக்கு ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஸ் கிளப்புங்கிறீங்க, பத்திரிக்கை மன்றங்கிறீங்க, எத்தனையோ நீங்களும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காத ஒரு கிளப்புன்னு வச்சுருக்கீங்களா? பத்திரிக்கையாளர்கள உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்குள்ளே பேசுகிறேன். உங்களை தான் உங்களுக்குள்ளே பேசி என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீங்களே ஒரு 10 5 சொல்கிறாங்க. எதுக்காக? இது ஏதோ ஒன்று இருந்தால் சேர்த்தான், இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றா வச்சுருக்கீங்க. எல்லாம் இங்கே போகிறாங்க. நான் அதெல்லாம் இதுக்கு அன்புமணி ராமதாஸ் எனக்கு கண்டிக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் வரும்போது என் வண்டியில் சொன்னேன், அன்புமணி ராமதாஸ் கண்டிங்க. உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படாதான்னு தெரியும். என்னமோ பத்திரிகைகள் சப்போர்ட் அப்போ தான் விழுந்து எழுதும். உங்களை யாரும் எழுத மாட்டாங்க. நீங்கள் எம்பி தேர்தலில் விஜயகாந்த் நைக்கன்னு சொன்னோமா, நான் தூக்கிட்டு சுற்றுறேன்ல, ஊராக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தொகுதிக்காது என் தொகுதி சரி கேட்கறதுக்காக மரியாதை கொடுத்து கேட்டாங்களே. உங்கள் அப்பா அடி நீ வந்தியா? நீயும் உங்கள் அப்பா வந்தாங்களா? வரலையே. ஏடு இதெல்லாம் சொல்லுகிறேன்றால் இதுதான் உண்மை. அதனால தான் சொன்னேன், பிஜேபி சொல்லுதான் பொன்ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு என்ன பேசியிருக்கக்கூடாது, மனசில் பட்ட பேசலாம் புத்திசாலி. என்னை பொறுத்தவரை மக்களுக்காக என்னென்ன நேற்று ரத்த முகாம் நடத்தும். ரத்த முகாம் பற்றி உங்கள்கிட்ட கூட்டணி இதான் என்ன செய்தி ரத்தங்கிற செய்தியில் 12 மணிக்கு எல்லாத்தையும் 12 மணிக்கு மேலே எல்லாம் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் போட்டான். தூங்கினதுக்கப்புறம் எதுக்கு போடுறாங்க? எல்லோரும் தூங்குவோம், எல்லோரும் முடிச்சுக்கிட்டா இருப்பாங்க. 12 மணிக்கு மேலே விவாதம் மேடை அவங்களுக்கு முக்கியமாக. விவாதம் மேடை நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் அதான் சொல்லுகிறேன். விவாதம் மேடையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 கட்சிக்காரை கூட்டுக்குறாங்க. இந்த எதை பற்றியோ உங்களை பற்றி ஆர்வலரோ இல்லை பத்திரிகை நண்பர்களோ இல்லை இப்போ அப்படின்னா பொறுப்பாளர் ஏதோ ஒன்று 3 பேர் எந்தெந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக அதை எதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிடுவாங்க. அது எதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்க மொத்தம் 7 பேரோ 8 பேரோ வச்சுக்கிடுவாங்க. ஏன்னு அதெல்லாம் சொல்லணும். வாதம் அடைக்கிற பேரில் 8லேருந்து 10 வரை 11 வரைக்கும் நடத்துறீங்கல்ல. இடையில செய்தி 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் கூட்டுங்களேன். அதை சொல்லிட்டு சொன்னதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். மக்கள் பிரச்சனையை எப்போ சொல்லணும்? 8 மணிக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னால் சரி, அதனால் நான் பத்திரிக்கைன்னு. அடுத்து போலீஸ். இந்த வார்டில் தண்ணி வரல, எல்லாமே இந்த வார்டா 38 வார்டா 36 என்னமோ இந்த வார்டில் நான் இந்த டிவியில் பார்த்தேன். ஸ்ட்ரைக் 38 ஏதோ ஒரு வார்டுன்னு சொல்லிட்டேன். இந்த வார்டாக தஞ்சாவூர் நடந்துச்சா இல்லையா என்னுடைய கேள்வி. தஞ்சாவூர் கூட சொல்ல, தஞ்சாவூர் நடந்து. தஞ்சாவூரில் என்ன ரோடு மாதிரி நடக்கும், போலீஸுக்கு பயன்படுத்தணும். அடிச்சு போமா அவங்களுக்கு செய்கிறேன் மன்னிமாமா இல்லை. ஏன்னா இல்லை லேடிஸ் தான் கஷ்டப்படுறாங்க. இவங்களை ஆம்பளைலாம் அதை வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி குடித்தா போலீஸ் மனம் பிடிச்சிட்டு உள்ள. இப்போ நீங்கள் குடிக்கலையா, குடிக்காதவங்களாம் பிடிச்சி உள்ள ஓட விடுவாங்க. என்னென்னா அதான் போலீஸோட வேலை. நாங்கள் என்னங்க பண்ணுறது? இந்த அம்மாவோட நான் என்ன கேட்குறேன், குடிக்கு விஜயகாந்த் அடுத்த மாதிரி உங்களெல்லாம் தேடி வருவேன். தேடி வருமா? அப்போ இவங்க சொல்கிறாங்க எல்லாருமே விஜயகாந்த் அதோட மணி போச்சா. பெருமாள் இறந்ததுக்கு சசி பெருமாள் இறந்தார். ஒரு 2-3 வருஷம் கத்துறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக வருது.
ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்கட்சியெல்லாம் குரல் கொடுக்கும்போது நானும் சொல்கிறேன், நீ தவறா தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மீண்டும் விசுவரூபம் எடுக்கும் குடி பிரச்சனை எப்படி விவசாயிகள் பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு விசுவரூபம் எடுத்து ஒரு தலைவலியாக இருக்கும் தாயங்க அதே தான். அதனால செயற்குழு பொதுக்குழு உங்கள் கூட்டு சொல்கிறான் 31 5,000 ஒரு ஹெக்டேர் எல்லாம் ஏமாத்துருக்கு. ஏக்கருக்கு 5,000, ஏக்கருக்கு 13,500 ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது? 5,000 லட்சம். இவங்க ஒரு ஹெக்டேருக்கு 13,500 கொடுக்குறாங்க. இல்லைன்னா 13,000 இன்னொரு 5,000 வச்சு 18,500 கொடுப்பாங்க. இந்த 5,000 சேர்த்து இன்னொரு 5,000. இதெல்லாம் யாரோட காசு? உங்கள் காசு. அவங்க காசு. அவங்க பயிலுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு 1,000 2,000 கொடுப்பாங்க. எங்களை ஓட்டு போடுங்க, எங்களை ஓட்டு போடாதீங்க. நல்லவங்களை பார்த்து நீங்கள் ஓட்டு தயவுசெய்து திமுகவோ அதிமுக ஓட்டே போட்டுறாங்க. அவ்வளோதான். திரும்ப நீங்கள் எங்கே போகணும்? பொதுக்குடிக்கத்தான் போகணும். ஏன்னு சொல்கிறேன்னா அவங்க 2 பேரும் சம்பாதிச்சு சீர்த்துட்டாங்க. சரி, மீத்தேன் திட்டம் நீங்கள் எப்படி வந்து செய்யல? யாரை கையெழுத்து போட்டா? கலைஞர் தானே கையெழுத்து போட்டார். அங்கே இருந்த காங்கிரஸ் மீத்தேன் திட்டத்துக்கார கையெழுத்து போட்டா? மீத்தேன் திட்டத்துக்கார கையெழுத்து போட்டா? சும்மா இருக்கும்போது சொல்கிறீங்களா? அது சொல்லணும்ல. சும்மா இருக்க கலைஞர் பார்த்தீங்களா? பத்திரிக்கையாளர் திரும்பி பார்க்கணும். இல்லை யாராவது உங்கள் சார்பாக யாராவது ஒரு ஆள் வரும்னு எல்லாரும் நான் இல்லை. ஏன்னா பத்திரிக்கையாளங்களை குறை சொல்ல முடியும். பத்திரிக்கையாளர் முதலாளி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், உங்களுக்கு வேலை கிடையாது. அதனால் இவங்களுக்கு குடும்பம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தை பார்க்கும்போது நீங்கள் இவங்க நம்ம நேர்மை அப்படியே எழுதி கொடுக்குறாங்க. இவங்க வந்து கட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று சேர்த்துடுவாங்க. நாங்கள் 4 பேர் பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க பத்திரிக்கையில். முதலமைச்சர்கள் அதான் எதிர்கட்சி நாங்கள் லீக் பண்ணல, அந்த கட்சிக்காரர்கள் லீக் பண்ணியிருந்தால் நாங்கள் எதுவுமே கேட்கல. என்னுடைய மக்களுக்கு யாராவது நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? அவங்க ஆவணி சொல்கிறதுலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. ஏன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணால் தானே நம்மளால் எதையுமே சொல்ல முடியும். தமிழ்நாடு மக்களுக்கு இவங்க நல்லதாக பண்ணுறாங்க. சரி, நாங்கள் 4 பேர் பேசுகிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் 4 பேர் பேசுகிற இவங்களுக்கு மாத்திரம் எப்படி தெரியுமா? தெரியும். அதே மாதிரி அடுத்தது யார்? மக்கள் நல கூட்டணி வந்தாங்க. அவங்க 4 பேர் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்களுக்கு தெரியுமா? கலைஞர்கிட்டையும் நீங்கள் அவங்க ஸ்ட்ரைட்டாக அறிவிச்சுட்டாங்க. அதனால் இவங்க தான் பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு பத்திரிக்கையில் பார்த்தேன், நீ இல்லை திருமணம் அங்கே போய் திருமணம் பேசுனா எதற்காக நீங்கள் உடனே வைக்க தன்னார் நீங்கள் பண்ணுறீங்க? அப்புறம் எனக்கு அவங்க தான் முதலமைச்சர் கொடுக்குறேன், எதுக்காக வைக்க தராரு போகிறாங்க? நீங்கள் தானே எழுதுறீங்க, வைக்க குழப்பம். இதையே நான் வர முடியும். எனக்கு பொழுது போகலாம். இந்த 1 மணி நேரம் திருச்சிலேருந்து இங்கே வர்றதுக்கு அந்த 1 மணி நேரத்தில் பேப்பர் படிச்சுக்கிட்டு வருவேன். என்னென்ன செய்தி படிக்கிறேன் அப்படியே கேட்பேன். ஏதாவது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எனக்கு. யாரும் வருத்தப்படாது. அதான் சொல்கிறேன், வருத்தப்படாது. உங்களுக்கு தெரியுமா அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு யாராக இருக்கட்டும் எக்ஸ் மனசுக்குள்ளதெல்லாம் தோணுதுன்னு தெரியுமா என்று சொல்லப்படியே அறியப்படுகிறது தான் சொல்லுவாங்க. யாராவது கரெக்டாக சொல்லுங்க. என்ன மாதிரி ஸ்பேச் சொல்லுங்க, என்ன மாதிரி எழுத சொல்லுங்க, எழுதவே மாட்டாங்க. என்ன அறியப்படுது? ஏன்னா கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிட்டா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவேன், திருடாதையும் ஊழல் பண்ண. இந்த மக்களுக்கு என்னையா பண்ணி, உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் எதுவுமே பண்ணல. இதில் 20,000 கோடி வேணும். 20,000 கோடி எவ்வளோ ஊழல் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அதில் எவ்வளோ திருட போகிறீங்க? கொள்ளிட ஆற்றில் கதவு தடுப்பணை கட்டுறேன்னாங்கல்ல, எப்போ சொன்னாங்க? கொள்ளிட ஆற்றில் தடுப்பணை கட்டப்போ எத்தனை 225 கோடி 111 இதுக்கு அணைக்கு வந்து தூர்வாடுறேன். நாங்கள் இது வரைக்கும் 11 தூர்வார். எப்போ உங்களை தூர்வாடுறது? 725 கோடி வாங்கினாங்களே. என்ன இன்னைக்கு டிஎம்சி தண்ணி இருக்குல்ல, மேட்டூர் தான் இருக்குல்ல 93 டிஎம்சி. மற்றதில் டிஎம்சி தண்ணியில் எல்லாம் மேட்டூர் 93 டிஎம்சி. கொள்ளில் திறந்து விடணும்னா அதில் எவ்வளவு திருவாரில் எவ்வளவு ஏரி இருக்குது தண்ணின்னு பார்க்கணும். தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கலாம், ஆனால் கீழே மணல் எவ்வளோ ஏறி இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தூர்வாருங்கன்னா தூர்வாரம் எங்கே தூர்வார்? மக்களின் பணம் தான் தூர்வாரிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தூர் நல்லா தான் இருக்குது. மக்களின் வரி பணத்தை தூர்வாரிக்கிட்டே இருப்பான். நாங்கள் அது செலவு பண்ணுறோம், எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க மக்களே. இவங்க திருடி பழகிட்டாங்க. அதனால் இந்த உப்புக்குள்ளே கையை விட்டால் உப்பு நிற்காத கை நிற்க. ஆனால் உப்புக்குள்ளே கிட்ட கை ஊழல் குடு தாங்க எந்த அடிப்படையில் தாங்க தான். அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன். திமுகவும் திமுக இன்னைக்கு ஆட்சியிலுக்கு திமுக சொல்கிறேன்.
அதிமுக இருவரும் சரி, அதாவது அதிமுக குடு திமுக வேஷம் போட்டு திமுக சரி, திமுக சொல்ற நமக்கு நாமே திட்டம் நல்ல திட்டம்னு அவர் அவங்க சைடு வந்துச்சுன்னுக்கிறாங்க. நான் தெரியாம நமக்கு நாம திட்டத்தில் நாங்கள் ஏதாவது தப்பு தான் பண்ணிச்சு, நீங்கள் தப்பாக பண்ணல, நீங்கள் பண்ணிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. தப்பு பண்ணாதவனை எதுக்காக போடணும்? மக்களுக்காக மக்கள் பண்ண உங்கள்கிட்ட வந்தேனே, தஞ்சாவூரில் வந்தேன், நாகப்பட்டினம் வந்தேன், திருவாரூர் வந்தேன், ஏதாவது மன்னிப்பு கட்டுறேன். ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இப்போ துப்புட எல்லாரும் சொல்லிக்கிட்டு துப்புட என்ன இல்லை தப்பு கண்டீங்க? மக்களுக்கு யாரு ரத்த தான முகாம் 12 மணிக்கு இவ்வளோ போகிறாங்கன்னா ரத்த தான முகாமை பற்றி கேட்க மாட்டேன். ரத்த தான முகாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ரத்தம், டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் ரொம்ப பேர் பண்ணுறாங்க. ஆக ரத்த தான முகாமுக்கு பற்றி கேட்காம அவங்க சார் கூட்டணி பற்றி சொல்லிக்கல, கூட்டணி வளர்ந்து வராதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ரத்த தான முகாம் காட்டவே மாட்டேன். 12 மணிக்கு மேலே காட்டி என்ன பிரயோஜனம்? பத்திரிகை நண்பர்கள் நல்லா போட்டான். ஆனால் எத்தனை பேருக்கு படிக்க தெரியும்? பார்த்துட்டு அங்கே இருக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. நான் உங்களுக்கு வணக்கம் போட்டேன். 1-2 பேர் எந்திரிக்கலாம், எந்திரிக்காது. ஹரி யார் சத்தம் போடுறாங்க என்ன அண்ணா சத்தம் போடுறாங்களோ அதிமுகவும் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஆகும்பா. அதை பற்றி நீங்களாம் பயப்படாது. எனக்கு சத்தமெல்லாம் கிடைச்சி ஏழுன்னு இதெல்லாம் பயப்பட மாட்டேன். இது யாரும் பேனை வச்சுக்கிட்டு இங்கே எதுக்கு இந்த அம்மா போட்டா தெரியணுங்கிற அண்ணன் ஏன் என்ன அந்த போட்டா போட்டா மர பேனர் எதுக்காக வச்சுருக்கீங்க? அந்த போட்டா மர அந்த பொம்பளை பார்த்தாலே எனக்கு கோவம் கோச்சிக்கிறாங்க. எனக்கு கோவம் வருதுல. அப்போ அந்த கேள்வி தான் அவங்க கேட்பான் பத்திரிக்கை. கோவம் வர்றது கேள்வி அப்போ கோவம் வராம சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு சொல்லவாமனு கோவம் வருதுல்ல. அப்படி கேட்கக்கூடாதுல்ல அந்த கேள்வி. சிரிச்சுக்கிட்டா நான் சொல்கிறது ஏன்னு இதெல்லாம் சொல்லி இவ்வளோ பேர் சிரிக்கிறாங்களே தஞ்சாவூரில், ஏன் நீங்களும் பார்க்கணும். எதுக்காகனா ஜெயலலிதா போட்டா பார்த்தா அந்த பாருங்க முடிட்டாங்க. நீ இப்போ போட்டா உடனே வேகமாக எடுக்கிற யாரு? இந்த பச்சைட்டாக நீங்கள் தினமலரால் தான் விழுந்து எடுப்பாங்களாம். எது எது புதுசாக இருக்கோ அவங்க அதை அதுதான் எடுப்பாங்க இல்லையா? நீங்கள் எந்த பத்திரிக்கை சொல்லுங்களேன். எது ஆனந்த பகடன் நல்ல பத்திரிக்கை குமுத ரிப்போர்ட்டர்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த பத்திரிக்கை என்ன தப்புன்னு நான் பின்னாடி சொன்னேன். நீங்கள் என்கிட்ட கடை குமுத ரிப்போர்ட்டர் யாரும் வாங்காதீங்க, படிக்காது. அது மாதிரி ஒரு ஜாலரை அடிக்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க போய் பார்த்தாங்களா? ஜெயலலிதா பார்க்கலாம். ஆனால் ஜெயலலிதா வந்து சப்போர்ட் பண்ணி எழுதி எப்படியாரு இன்னும் இருக்க போகிறது 3 மாதம் தான். 3 மாதத்தில் என்ன அவர் போதும் பார்த்துருவோம். நான் கேட்டால் அவ்வளோதான் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பே கேட்கவே மாட்டேன். எல்லாம் இது என்ன உண்மையை தானே சொல்லு. நீங்களா கேட்ப முதலாளியே போய் எழுத சொல்லுவாங்க. டேபிள் ஒர்க்குங்கிறது இருந்தான் தினமலரில் கூட டேபிள் ஒர்க். நான் பார்த்து என்னுடைய பிஏ ஒருத்தர் இருக்க பிறகு அவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த பிஏ வந்து சொல்கிறாராம் இங்கே ஆயன் கூட்டாங்க. அவராட்ட சரி பாரதி நாளை காலையில் தினமலர் அவர் தானே இது இன்று 4 விட ஒரு தலையங்கம் போடுவாங்க பார்க்குறதில்ல. இன்றைக்கி தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன். ஒரு 6-7 வருஷம் தினமலர் பாடம் அடிச்சுட்டு வரும்போது அதெல்லாம் தான். அப்போ அதில் வரும் ஒரு காலம் வரும். அவர் நேரத்தில் சொன்னால் இன்றைக்கி எப்படி இதை தான் டேபிள் ஒர்க்குங்கிறது. அன்னன்னைக்கு டேபிள் ஒர்க் பண்ணுவாங்க. இது உடனே உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் நம்பாதீங்க, உண்மையை யாரும் சொல்லப்படையாது. 1 to 1 எப்படிங்க உண்மை தெரியும்? இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறது தானே. நீங்கள் நம்புவீங்களா? அதுக்காக மக்களை பத்திரிக்கையை ஏமாத்துறது, டிவியை ஏமாத்துறது. மக்களை டிவி நீங்கள் ரத்த தானம் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் யாராவது அதிமுக பண்ணிச்சாலும் திமுக பண்ணிச்சாலும் அதுதான் 12 போய் 6 பண்ண மாட்டாங்க. இல்லை அதிமுக பண்ணுறாங்களா பண்ணுறதில்ல. ஏன் பண்ணவில்லைன்னா இதே பிரச்சனை. டிவியில் அந்த அம்மா சொல்லிடுங்க எங்கள் பேராக விஜயகாந்துக்கு, அதனால் நீ காட்டாத. இவங்க 12 மணிகளை காட்டாட்டி அந்த எங்கள்கிட்ட அந்த கட்சிக்காரங்களை 12 மணிக்கு மேலே காட்டட்டுமான்னு கேட்பாங்க. காட்டிக்கணும். அதே மாதிரி நீங்கள் நீயா நானா விஜய் டிவியில் சொல்லுவாங்க. அதில் மைக் இருக்கும். வெளியே ஒரு 4 பேர் இருப்பான். அவன் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது மைக் எங்கே அது கார்லெஸ் மைக். முன்னே வந்து வயருக்கு இப்போ வந்து வயரே கிடையாது. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசும். என் கேள்விக்கு நம்ம எல்லா மைக் எங்கன்னு என் காதில் மைக் இருக்காதுன்னு பாரு. கேட்டால் அவரை கேட்கும். இல்லை பேசி வச்ச ப்ரோக்ராம் எப்படி இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மக்கள் மடை சொல்ல இவங்க செட்டப் தான். இவங்க ஆளுங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்களுக்கு சாதகமாக பேச சொல்கிறது தான் மக்கள் மடை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நான் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு அவங்க உண்மை. ஆனால் நீங்கள் பார்க்குறது உண்மை தானே.
அதனால தான் நீங்களே சொல்கிறீங்க. நான் பேச மன்னிச்சிங்கன்னா மக்கள்கிட்ட கலந்து பத்திரிகை யூனியன் ஒரு யூனியனர்கிட்ட மன்னிப்பு கேட்க, ஒரு யூனியன் கிடையாது. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் டேபிள் எனக்கு தெரியும். 30 வருஷமாக இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த பத்திரிக்கையோட 35 வருஷமாக எனக்கு தெரியும், அண்ணோட தெரியும். இன்றைக்கி வந்து டைம் பாஸ் நீங்கள் எழுதலாம், விவசாயிகளோட அணின்னு எழுதலாம். எல்லாருமே இந்த பத்திரிக்கையோட இப்போ டிவி எல்லாம் காசு. அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மக்களை தெளிவாக தெரிவித்துக்கொண்டு விவசாயிகள் போராட்டம். விவசாயம் என்ன கேட்டாங்க, கடனை குறைச்சிட்டு கடன் வேண்டாம், எங்கள் லோன் கொடுங்க சொல்லு, பேங்க் லோன் கொடுங்க. இந்த அம்மா உடனே மத்திய அரசு குறை சொல்லுங்க. நாங்கள் ஓட்டு போட உங்களுக்கு தான், நீங்கள் தானே சொல்லணும். சரி, மெடாஸ் அது ஒரு ஆடு. இந்த தீபாவளியில் மழை எல்லாம் இடத்துல இந்த பிஸ்னஸ் மாத்திரம் கூட இருக்கு. எப்படி கூடாடி கொண்டுருவேன் அப்படின்னு இந்த அம்மா அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ரேட்டு கூட்டிடுச்சு. ரேட்டை கொண்டு குடிக்கிறவங்களாம் குடிக்கிட்டு ரேட்டை வர கூட்டியிருக்காங்க. அது குறையிடும் மக்களை என்பதை தாழ்மையடைந்துக்கிட்டு கூட அவங்க விவசாயிகள் விவசாயம் தான் என்ன சோறு சாப்பிட முடியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஹெலிகாப்டர் சுற்றுறீ எதுக்கு? அப்போ விவசாயம் நீங்கள் நல்லா வச்சுருந்தா விவசாயிகளுக்கு எப்போ நல்லா வைக்கணும் அவங்களுக்கு தெரியுமா? தெரியட்டும். கழுத மாதிரி என்னுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனையை பேச வர. அவங்களுக்கு என்ன பேங்க் லோன்னு ரத்து பண்ணுங்க. 20,000 ரூபா கேட்குறாங்க, கொடுங்க. கேட்குற கொடுங்க, இல்லை நீங்கள் தான் பாருங்கள். ஒரு மந்திரி சொன்னார்னா ஏற்கனவே சொல்கிறேன், நெல் பயிரும் 10 போயிடுச்சுன்னு அதுக்கு வழக்கம் சொல்லிட்டுறோம். அவர் ஜல்லிக்கட்டு பற்றி பேசுனா என்னுடைய கொள்கை சந்திரகுமார் என்ன பேசுகிறாரோ அதெல்லாம் பேசுகிறாங்க கூட நீங்கள் பத்திரிகையில் எழுதணும். எழுதிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா விஜயகாந்த் எதை பற்றியும் தப்பாக எடுக்க மாட்டேன். ஃபுல்லு மக்களுக்காக தலை சொல்கிறான். மக்களுக்கு சொல்லும்போது நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன். ஆக ஏனென்றாலும் நான் நாளைக்கு கடலூர் போகிறதுக்கா எங்கிருந்து எவ்வளோ 4 மணி நேரம் அப்போ பேசலாம். இன்னும் என்ன பேசலாம்? எனக்கு வந்து விவசாயிகள் நல்லா இருக்கணும். விவசாயிகள் நெசவும் நாட்டில் நல்லா தான். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக என்ன போராட்டம் வச்சு பாருங்கள். எல்லா விவசாயியும் ஒன்று சேருங்க. இந்த அம்மா உண்டு இல்லை, நீங்கள் எல்லாம் இந்த அம்மா மட்டும் இல்லை, ஆட்சிக்கு ஆர்வம் தான் உண்டு இல்லைன்னு பார்க்கலாம். ஆட்சிக்கு ஆர்வம் இன்றைக்கி எல்லாம் கைகோர்த்து நாராயணசாமி நாயுடுவாய் கைகோருங்க. யார் வந்தாலும் வராவிட்டாலும் உண்டு இல்லைன்னு பண்ணலாங்கிற தனித்தனியாக வச்சு தான் பாராட்டம் நடத்துகிறாங்க. இந்த தஞ்சாவூரில் காயில் தாய் பாராட்டு உடனே அண்ணாதிமுக அம்மா போனவங்க பூரா அண்ணாதிமுக யாராவது இங்கே இருக்க உண்மையான விவசாயிகள் கூப்பிட்டாங்களா? அண்ணாதிமுக விவசாய சங்கம் நீ வைக்கணும். உங்கள் வச்சு உங்கள் ஒரு சங்கம்னு ஏதாவது வந்து அம்மாவுக்கு பாராட்டு எங்களுக்கு நல்ல தண்ணி வருதுங்க விவசாயங்கள்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறோம். இவங்க டிவியில் தான் சொல்ல வந்து மற்ற டிவியில் சொல்ல மற்ற டிவியில் எடுக்க மாட்டாங்க. இவங்க டிவியில் வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்பாங்க. கடைசியில் அண்ணா அதிகாரம் சொல்கிறோம் அது தலையிட்டு. அதனால் எங்கள் கட்சிக்காரன் அனுப்புறது. எங்கள் கட்சிக்காரன் கூட கேட்பாங்க, தயவுசெய்து 2 நாளில் 1 நாள் நல்லா பேச விடுவாங்க. நீங்கள் நல்லா பேச விடுறாங்களே எப்படிம்பீங்க? 2ஆவது நாள் நல்லா 3ஆவது நாள் வந்து கட் பண்ணிடுவாங்க. அண்ணா அதிகமாக பேச விடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் விட்டுருந்தோம். நீங்கள் இருக்கும்போது தெரியுமே, அதில் யாரும் போகாதீங்கன்னா என்னுடைய கட்சிக்காரன் கேட்குறாங்க. நான் ரத்தம் இருந்து எல்லோரும் கும்பிட்டு உதிரம் கொடுத்தால் உயிரை காப்பாற்று. நீங்கள் ரத்தம் கொடுக்குறீங்க நிச்சயம் காப்பாற்று, நன்றி நன்றின்னு எல்லோரும் கும்பிட்டு பண்ண படுது. ஏன் விஜயகாந்த் எல்லோரும் கும்பிடணும்? எல்லா மக்களுக்கும் நல்ல ரத்தம் கொடுக்குறது.